தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 34 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேய கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடு நேரமாகிவிடவே சிலரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலுள்ள பட்டிகளுக்கும் ஒருவருக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவரிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதில் அளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 நேரத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்போது அவர்களிடம், எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசம்பில் தரையாமாறு செய்யும்படி சிலர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே இந்த 2 மீன்களை எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சி அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 குடையில் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையாக இன்று கோடியற்புத தூய அந்தோனியாருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் அன்பும் அருளுமிக்கவர், இரக்கமிக்கவர். அதைத்தான் இன்றைய இந்த வாசல் அனைத்துமே ஆண்டவர் எவ்வாறு நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவரே நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறார். புதிய ஆண்டு பாலன் இயேசு நம்ம ஒவ்வொரு இல்லத்தையும், நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும், நம்ம ஒவ்வொரு உள்ளத்தையும் அவர் தேடி வந்திருக்கிறார். நம்மை ரட்சிக்க வந்திருக்கின்றார், நம்மை மீட்க வந்திருக்கின்றார். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே இன்னைக்கு கோடியற்ப தூய் அந்தோனியாருடைய நவநாளை ஜெபித்து, தூய் அந்தோனியாரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுக்காக பரிந்துரையும். தூய் அந்தோனியாரே கோடியற்புதரே, என்னுடைய குடும்பத்திலே இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், இந்த ஆண்டிலே என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எவ்வளவோ தேவைகளை உடைய பார்த்து ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜபிக்கிற உள்ளங்களை இந்த நாளில் என்னை ஆசிரியப்பீராக. இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய ஆண்டவர், இதோ இந்த மக்கள் எல்லாம் ஆயினில்லா ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று இயேசு பரிவு கொண்டார். பார்க்கிறோம், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு மேலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இயேசு ஒரு பகிர்தலை நாம் பார்க்கின்றோம். இன்றைய சமூகத்துடைய இன்றைக்கு வளர்ச்சிக்கு காரணம் என்பது பற்றாக்குறை அல்ல, மாறாக பகிராக்குறை தான். இன்றைக்கு எங்கும் வளங்கள் இருக்கிறது, ஆனால் பகிரக்கூடிய உள்ளம் இருக்கிறதா என்றால் தான் சுயநலம், தன்னலம், தான் என்ற ஒரு அகந்தை, தான் வளர வேண்டும், தனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நேதிலே இன்றைக்கு மனிதனுடைய வாழ்விலே இந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு இன்றைக்கு இல்லாத நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இருக்கிறது, மொத்தமாக இல்லை என்று சொல்ல முடியாது, மாறாக சில குடும்பங்களிலே, சில சமூக அமைப்புகளிலே நாம் பார்க்கிறோம் பகிரக்கூடிய அந்த உள்ளங்கள் வாழ்வு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இதைத்தான் இன்றைய அன்றாட வாழ்வில் என்ன, யார் பகிர்ந்து வாழுகின்றார்களோ, யார் அதை பகிர்ந்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் சந்தோஷத்தோடு நீண்ட காலம் வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பகிரக்கூடிய அந்த உள்ளம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா என்று நம்மையே இன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இயேசு நம்ம மீது அன்பு கொள்ளுகின்றார், இயேசு நம்ம மீது பரிவு கொள்ளுகிறார், இயேசு நம்ம மீது இரக்கம் கொள்ளுகிறார். அப்போ அந்த இயேசுடைய அன்பை பெற்ற உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலானுக்கும் நீ அன்பு காட்டு என்று சொல்லுகிறார். நல்ல சமாரிய ரோமையை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த இரக்க உணர்வு இந்த புதிய ஆண்டிலே நம்மிலே மேலோங்கி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே ஒரு பெருந்தன்மையோடு மற்றவரை மன்னிப்பது, மற்றவரை ஏற்றுக்கொள்வது, அரவணைப்பது, அன்பு செய்வது போன்ற இந்த நற்பண்புகள், இயேசுவின் பண்புகளை வாழ்வாக்குவோம். இந்த புதிய ஆண்டு அது முதல் செவ்வாய்க்கிழமை கோடியற்புத தூய் அந்தோனியார் தன் வாழ்நாள் முழுமையாய் அன்பு செய்வதிலே 36 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். செல்லுமிடமெல்லாம் இறைவனை சம்மட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவார்த்தையை போதித்தார். எல்லாரையும் அன்பு செய்தார். அவர் மீது நிறைய பொறாமை கொண்டார்கள், அவர் மீது பல்வேறு காழ்ப்புணர்ச்சி கொண்டார்கள். ஆனால் தூய் அந்தோனியார் தன் வாழ்நாளிலே பேசுகின்ற அந்த வார்த்தையிலே அழியா நாக்கு வரம் பெற்றவராக நல்லதையே பேசினார். தன் வாழ்விலே இருக்கக்கூடிய தன்னுடைய பல்வேறு சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தார். நிறைய மக்களுக்கு பல்வேறு போராட்டங்களை நடத்தி எல்லாரும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக பல சமூக அமைப்புகளிடத்திலே அவர் போராடி இருக்கிறார். அந்த 13ஆம் நூற்றாண்டிலே அந்த அளவுக்கு அந்த பகிரக்கூடிய அந்த உள்ளத்திலே வாழ்ந்திருக்கிறார் கோடியற்புத அந்தோனியார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் சிந்திப்போம். இயேசுடைய பிள்ளையாக இருக்கிற நான்
பகிரக்கூடிய அந்த உள்ள எண்ணத்தில் இருக்கிறதா? கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக? ஒருத்தருக்கா? இல்லை, ஊருக்காக கொடுத்த அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே என்றும் மனநிறைவு அடையும் என்ற நம்பிக்கையை பெற்றவர்களாக வாழ்வோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். அப்பா இயேசுவே, கொடியேற்ப தூய அந்தோனியாருடைய இந்த நவநாளிலே, இந்த செவ்வாய்க்கிழமையிலே இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசிரியப்பாக. இந்த ஆண்டு பல்வேறு தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறது. யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார், கொடியேற்பதரே, தூய அந்தோனியாரே, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய தொழில்களை, எங்கள் பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, இன்னும் வேலைக்காக, இன்னும் திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக என்று காத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலுமே தேவரீர் நம்முடைய பரிசுத்த வல்லமையை பொழிவீராக. நம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் வரங்களையும் என்று நிறைவாய் கொடுத்து இந்த நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக ஒவ்வொரு குடும்பத்திற்குமே பகிர்ந்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக, அருள் வளத்திலும் பொருள் வளத்திலும் ஒவ்வொருத்தரும் உயர்த்தும்படியாக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.